ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜேஎஸ் உள்ள வரும்போது இந்த கப்புள்ஸ போட்டு பொலகற மூட்ல தான் வந்திருக்காப்ல. அது மட்டும் இல்லாம அந்த சைடுல கிளிப்பிங்ஸ் காமிப்பாங்களே, அந்த கிளிப்பிங்ஸ்ல வந்து நம்ம எஃப்ஜேவும் வியன்னாவும் இருப்பாங்க. அதுல வந்து வியன்னா வந்து எஃப்ஜே கூட்டி விடுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த இதுல நடந்து வருவாங்க, அந்த டிவி ஏரியால வந்து நடந்து வருவாங்க. அப்ப கூட நம்ம எஃப்ஜே வந்து உன்னை பாக்கிறதுக்கு சமண்டா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. சோ இந்த லவ் கண்டென்ட் எல்லாம் தேவையில்லாத ஆணிடா அப்படின்ற மாதிரி தான் நீங்க பேசுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அரோரா, நம்ம கமருதீன் இவங்களை பத்தியும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு லைவ்ல எல்லாமே அந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. கமருதீனுக்கும் விஜய் பாரதிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நேத்து அந்த ஐஸ் டாஸ்க் வச்சாங்களே, ஐபேக்கோல வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அதுல வந்து அரோரா வந்து கமருதீன் கொடுத்தாங்க, கமருதீன் வந்து அரோரா கொடுத்தாங்க. சோ இதனால காண்டான விஜய் பாரதி சபரிக்கு போய் கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் வந்து இருந்துல, அதனாலதான் இவங்களுக்குள்ள வந்து பிரேக்கப்பே நடந்திருக்கு. சோ அதுதான் இன்னைக்கு லைவ்ல ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி அரோரா கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயிண்ட் வச்சு சுத்திட்டு இருக்காங்களா, சோ அதை பத்தியும் பேசுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து சாண்ட்ராவும் பிரஜனும் மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா வந்து நம்ம பிரஜனுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களே, சோ அது எந்த பேஸ்ல கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓகேவா? அதனால வந்து இந்த கப்புள்ஸ் தான் போட்டு பொழக போறாங்க. ஏன்னா அந்த கப்புள்ஸால தான் கேமே வந்து சரியாவே போல. அதுவும் எஃப்ஜே வந்து கடைசியில காண்டாயிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல. அதாவது இந்த வீட்டுல ஒரு கேப்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருந்தாரா அப்படின்ற மாதிரி, அதை வாங்க நம்ம உள்ள போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல. சோ இதனால எஃப்ஜேக்கு தான் இந்த இடத்துல வந்து சரியான ரோஸ்ட் இருக்கும். வேணா எழுதி வச்சுக்கோங்க, எஃப்ஜே மேல அவ்வளவு காண்ட்ல இருக்காப்ல. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் விஜேஎஸ் உள்ள என்டர் ஆகும்போது என்ன விஷயம் சொல்றாப்லனா, இந்த டாஸ்கை கொடுத்து கேரக்டரை வச்சு உங்களை பிரிச்சு வச்சாலும் அவங்க ஜோடியா அவங்க தேடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல. அது சண்டை போறதா இருந்தாலும் சரி, சேர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் வந்து உள்ள வரும்போதே சொல்லியிருந்தாப்ல. இதுல இருந்தே தெரியுதுல, அவர் முக்கியமா வந்து டார்கெட் பண்றது இந்த லவ் கண்டென்ட் தான். லவ் கண்டென்ட்ன்ற பேர்ல இந்த வீட்டுல வந்து கேமே ஆடாமது யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அவனுக்கு கொடுத்த வேலையை எதுவுமே செய்யாம ஃபுல்லா வந்து வியன்னா பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம கையில ஒரு அறுப்பை போட்டுட்டு அவ்வளவுதான், அந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் காண்டா இருக்காங்க. முக்கியமா வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல, இந்த கேப்டன்சியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் வீட்டு தலன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க, ஆனா அவரை பார்க்கவே முடியல இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி கேட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எஃப்ஜே வந்து உண்மையிலே வந்து இந்த வாரம் இருக்கிற இடமே தெரியல, ஃபுல்லா வியன்னா பின்னாடி தான் வந்து போக்கஸ்டா இருந்தா. அதை தான் வந்து இங்க மீன் பண்ணாப்ல. உண்மையிலே நம்மளுக்கு உள்ள இருந்து வர நியூஸை வந்து எஃப்ஜேவை போட்டு பொலபலன்னு பொலந்திருக்காங்க. எஃப்ஜேவால எதுவுமே பேசவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவன் பண்ணிருக்கான் வீட்டுல. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேவோட அந்த கேப்டன் பதவி, அடுத்த வாரத்துக்கு போட்டி போற கேப்டன் பதவி வந்து பிக் பாஸ் பிடிக்கிட்டாரு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எஃப்ஜே தெரியுமா நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து அந்த பெஸ்ட் வாங்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம டேரக்டா வந்து அடுத்த வாரம் வந்து தலைவர் போட்டிக்கு பங்கேற்க போறோம், நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து போட்டி போட்டு நம்ம எப்படியாவது ஜெயிச்சு மறுபடியும் கேப்டன் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு தெனாவுட்லயே சுத்தி இருந்தாப்ல. அதனாலதான் வந்து விஜேஎஸ் வச்சு வெல்த் வாங்குறாராம். நம்மளும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. எஃப்ஜே வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில போயிட்டு எதனா வந்து பேசி எதனா ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. வீட்டு தலையா இருந்து அவன் எதுவுமே பண்ணல. அதாவது அதெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குதா, நடக்கட்டும்பா, நான் வேணா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்பா அப்படின்ற மாதிரி சுத்திட்டு நான் போன வாரம்லாம் வந்து டாஸ்கா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நான் அந்த ஆப்டான் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் வந்து வீட்டு தலையா பேசுறேன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்தான். பட் ஆனா அந்த வாட்டி எதுலையுமே வந்து அவன் வந்து ஜாயினே பண்ணல. அவன் பாட்னா உண்டா வேலை உண்டுன்னு சுத்தி இருந்தானே தவிர வேணா பின்னாடி வேற எதுவுமே பண்ணல. அதனாலதான் போட்டு பொலகிறாங்க போல. அதே மாதிரி கமருதீனுக்கும் சரியான ரோஸ்ட் இருந்திருக்கும், அரோராவுக்கும் ரோஸ்ட் இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது விஜய் பாரதிக்கும் ரோஸ்ட் இருக்கா மக்களே, லைட்டா ரோஸ்ட் பண்ணிருக்காப்புல. இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் வந்து இதுக்கா நீங்க ஷோக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது கரெக்ட் தான். விஜய் பாரதி கமருதீனை விட்டு ட்ராக் மாதிரி வந்தாங்கன்னா, அவங்க கேம்ல ஆனாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதான் நம்மளோட தனிப்பட்ட கருத்தும். சோ இந்த ரோஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுற ரோஸ்ட் தான். இந்த ரோஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமேட்டு விஜய் சார் சொல்லிட்டாருல, சோ அதனால இதுக்கப்புறம் அவங்க கேம் வந்து தெளிவா போட்டு விளையாடுவாங்கன்றது தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.